ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து இன்னைக்கு கலியபெருமாள் கோவிலுக்கு போலாம். புரட்டாசி மாசம் முதல் சனிங்கிறதுனால, அவர போய் அங்க திருப்பதிக்கு போக முடியாது. சரி ஓகே, இங்கே இவர போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புனோம். ஆனா பாருங்க, கெளம்புன நேரமா மழையா பெஞ்சுட்டு இருக்கு. இங்கேயாவது பரவால்ல. அங்க ரொம்ப அதிகமா தூறிட்டு இருக்கு போல. சரி ஓகே, மழை விட்ட உடனே போலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க அங்க வரணும்னு அவரு முடிவு பண்ணியிருக்காரா? இல்ல வேணான்னு முடிவு பண்ணியிருக்காரான்னு தெரியல. பாக்கலாம். மழை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஆனா பாதி வழியில திரும்பவும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வண்டிய ஓரம் கட்டிட்டு ஒரு டீ கடையில போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு அப்புறம் அப்படியே மழை விட்டதும் கிளம்பிட்டோம். அங்க போனப்ப தான் தெரிஞ்சுச்சு நெறையவே கூட்டம் இருந்தது. நெறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நெறைய கடைகளும் இருந்துச்சு. நார்மல் டைம்ல நம்ம போனோம்னா இந்த அளவுக்கு கடைங்க இருக்காது. இது மாரி இந்த புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமைலாம் இந்த அளவுக்கு கடை இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் புரட்டாசி மாசத்துல இன்னும் ஒரு சனிக்கிழமை போறது. ஆனா எங்க மாமியார்லாம் அடிக்கடி புரட்டாசி மாசம் வந்தா ஏதாவது ஒரு சனிக்கிழமை போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அங்க போய் தான் விரதத்த முடிச்சுட்டு வருவாங்க. நம்ம புரட்டாசி நடுசனி விரதம் இருக்கும்ல, அவங்க அங்க போயிடுவாங்க நடுசனி விரதம் இருக்கிறதுக்கு. அங்க போயிட்டு தான் விரதம் முடிப்பாங்க. நாங்க இந்த தடவ சரி அவரு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால, நாங்க போனோம். போயிட்டு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுச்சு இவ்ளோ கூட்டம் இருந்தது. பார்க்கவே ஒரு திருவிழால எப்படி இருக்கும்? அது மாரி இருந்துச்சு. நான் இன்ன வரையும் போனப்பலாம் இது நார்மல் டைம்ல தான் போயிருக்கேன். அப்ப இது மாரி கூட்டம்லாம் இருந்ததில்ல. இந்த அளவுக்கு கடைங்களும் இருந்ததில்ல. நெறைய கடைங்களும் இருந்துச்சு. அப்புறம் அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். இவரு வண்டிய விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவரு ஆளே வரல. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அப்புறம் அவரு வந்த உடனே தான் போனோம். இந்த பீங்கான்ல இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த பொருள் எல்லாமே நல்லா சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவரு வாங்கிக்கலாம் சொன்னாரு. இந்த வளையல பார்த்தோனேவும் எனக்கு ஆசையா இருந்துச்சு. வளையல் போட்டுக்கிடுமான்னு கேட்டேன். அவரு போடுங்கன்னு தான் சொன்னாரு. அப்புறம் திரும்ப நான் தான் சரி வேணாம் இருக்கு. நெறையவே வளையல் வச்சிருக்கேன். அதனால வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் கேட்டுட்டு ஏன் வேணான்றதுலாம் சொல்லி கேட்டாங்க. இருந்தாலும் சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த பாட்டி வந்து எங்ககிட்ட காசு கேட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் இல்லைன்னா பொரியாவது ஒரு பாக்கெட் வாங்கி குடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் பொரி ஒரு பாக்கெட் வாங்கி குடுத்தோம். அந்த அக்கா பாருங்க வாங்கிட்டு இருக்காங்க. அத வாங்கி குடுத்தோனே அந்த பாட்டி பெருமாள பார்த்து வாழ்த்திட்டு, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வந்து கூட்டிட்டு அதுக்கு வந்து 5 கால் இருந்துச்சு. அந்த மாட்ட கூட்டிட்டு வந்து ஆ ஏதேதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னு எனக்கு புரியல. சொல்லிட்டு அப்புறம் காசு கேட்டுட்டு இருந்தாங்களா, அப்புறம் அந்த சாமி ஆமா அத தொட்டு கும்பிட்டுட்டு, அப்புறம் அந்த அக்கா காசு போட்டாங்க. சரி ஓகே அதுக்கான தீவனத்துக்கு அந்த காசு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கலிய பெருமாளுக்கு வந்துட்டு அதிகமா வந்து மாடுக்கு தான் வேண்டிப்பாங்க. ஆ கண்ணு போடுறப்போ, அந்த பிரசவ டைம்ல ரொம்ப அதுக்கு கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க வேண்டிப்பாங்க. கன்னுக்குட்டிய கொண்டு வந்து அங்க விட்டுர்றேன். மாட்டுக்கு சரியாயிடணும் அப்படிலாம் சொல்லி வேண்டிப்பாங்க. அதே மாரியே கன்னுக்குட்டிய கொண்டு போய் விட்டுருவாங்க. மாட்டுக்கும் சரியாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லையில விளையிற தீவனம் இந்த போகம் சரியில்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கும் வேண்டிப்பாங்க. அப்படி வேண்டிட்டு தான் கொண்டு போய் இது மாரி வந்துட்டு தானியங்கள்லாம் வந்து காணிக்கை செலுத்துவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வேர்க்கடல மத்தபடி கொல்லையில விளைஞ்சது ஃபுல்லா இந்த பயிருங்க ஃபுல்லா இங்க குடுத்துட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே குடுத்துட்டு, நாங்க வந்துட்டு லைன்ல போய் கியூல நிக்க ஆரம்பிச்சுட்டோம். பெரிய கியூங்க. ஒரு 15 லைன் பக்கமா இருந்துச்சு. போய் வரணும். ரொம்ப தூரமாவே இருந்தது. போயிட்டு வந்துட்டு ஒரு வழியா வந்துட்டு அ ஒரு 1 ஹவர் பக்கமா ஆயிடுச்சு. அது மாரி தான் போய் வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து சூடம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு வீட்டுக்காரரு. அவரு சூடம் வாங்கிட்டு பின்னாடியே தங்கிட்டாரு. இந்த 2 கியூ லைன் மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் இல்லாம இருந்தது. மத்தபடி எல்லாமே நின்னு தான் போயிட்டுருந்தோம். ரொம்பவே கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்துட்டு, வெடி எடுத்துட்டு இருந்தத பார்த்து அவரு கலாய்ச்சிட்டு இருந்தாரு. "அவன் இங்க கோயிலுக்கு போறதெல்லாம் இல்ல. நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் என் ட்ரெஸ் வந்து கீழ பெரண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கும் வந்து அ என்னது பெருமாள் கோவில்ல சரியா கூட்டலன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரியா? அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு கோயிலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இது வந்து போர்ட் பார்த்தீங்கன்னா, அதுல என்ன இருந்துச்சுன்னா, இந்த கோவில் வந்து யாரு கட்டுனாங்களோ அவங்களுடைய வம்சம் தான் வந்து தர்மகர்த்தாவா இருக்காங்க. பராமரிச்சுட்டு இருக்காங்கங்கிற மாரி ஏதோ ஒண்ணு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. உள்ள மங்கிங்கலாம் பார்த்தீங்கன்னா, தேங்காய், வாழைப்பழம் அங்க உடைக்கிறாங்கல்ல, தேங்காய் உடைக்கிறது, வாழைப்பழம் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு இங்க பாருங்க ஒருத்தவங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே தலைகீழ படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே பார்க்க நல்லாவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் வெளிய எடுத்துட்டேன். ஆனா உள்ள கோவிலுக்குள்ள வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஃபோன் அலோடு இல்லன்ட்டாங்க.
இதுக்கு நட வந்து சாமி பார்க்க போம்போது நமக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நான் அது எதுவுமே வீடியோ எடுக்கல. மத்த நாள்ல போனா எடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே போனப்போ, அங்க அந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கதை வந்து இருக்கு. ஒரு 17, 18 போர்டு மாரி இருக்கும். அத நான் அப்பலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். ஆனா இப்ப அலோவ்ட் இல்லன்னு சொல்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க சாமிய தரிசனம் பண்ணிட்டு, வெளில வந்துட்டு, ஆ நின்னு ஆளுக்கு 2 ஃபோட்டோ எடுத்துட்டு, நாங்க அப்படியே வந்து வந்துட்டோம். வந்துட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அங்க போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஆ அதுக்கப்புறம் இந்த வேண்டிப்பாங்கல்ல, இத்தன பேத்துக்கு அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஆனா சாப்பாடு கிடைச்சுச்சு. ஒரு வழியா எப்படியோ அங்க போயிட்டு நாங்க இந்த முதல் சனி விரதத்த முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு, அதுவுமே கொஞ்சம் கோவிலுக்கு போயிருக்கோம். மெயினா கோவிலுக்குன்னு போனோம்னா பொரி பொட்டுக்கல்ல தான் வாங்குவோம். அதெல்லாம் வாங்கிட்டு ஈறுகுழியுமே வந்து பேன் புடிச்சுச்சுன்னா, மெயினா வந்து ஈறு வந்து தலையில இருக்கிறத எடுத்தா தான் பேன் இல்லாம இருக்கும். ஈர்க்குழி ஏற்கனவே வச்சிருந்தது வந்து வீணாயிடுச்சு. அதனால புதுசா ஒரு ஈர்க்குழி ஒண்ணு வாங்கிட்டேன். அதுவுமே ஒண்ணு வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க போயிட்டு அந்த அன்னதானத்துல கிளம்பி போகும்போது ஒரு இடத்துல போட்டுருந்தாங்க. அங்க போயிட்டு சாப்ட்டுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க அரியலூர்ல வந்துட்டு ஏபிஎன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. ம் அங்க அப்படியே போனோம். போனதுமே வந்துட்டு எனக்கு அங்க ஒரு சாரி இப்ப வந்து வந்திருக்கு. அது நான் இவ்ளோ நாள் எடுக்கவே இல்ல. நாங்க ட்ரெஸ் எடுக்கணும்னா அங்க தான் போவோம். அப்படி இல்லைன்னா, இங்க பக்கத்துல விருதாச்சலம் போவோம். அங்க போயிட்டு ஒரு சாரி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த சாரி நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. 250 அது காட்டு அவங்களுக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அண்ணா சொன்னா கடைக்காரங்ககிட்ட கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்டேன்னா, அவரு நல்லா இல்லன்னு மட்டும் தான் சொல்லுவாரு.